பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளும் இந்த காணொளி மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிற பகுதியாக தியானித்துக் கொண்டிருக்கிறேன். என்னன்னா, கர்த்தருக்கு முன்பாக நம்ம செய்ய வேண்டியவை சொல்லி நம்ம தியானித்துக் கொண்டிருக்கோம். அதுல நம்ம இப்ப 4வது பகுதிக்குள்ள வந்து என்ன பிரதர் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, பக்தியோடு கர்த்தருக்கு முன்பாக இருக்க வேண்டும். சங்கீதக்காரர் சொல்றான், சங்கீதம் 95வது சங்கீதம் 6வது வசனத்தை, கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிடுவோம் வாருங்கள் சொல்றோம். ஒரு பணிவு வேணும், கர்த்தருக்கு முன்பாக ஒரு பக்தி வேணும், ஒரு வைராக்கியம் வேணும். பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காய் தெரிந்து கொண்டாருங்கிறபடி நம்ம பக்தியோடு வாழ்ந்தா கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அவர் செய்வார். ஆலயத்துக்கு போகும்போது நமக்கு ஒரு பயம் இருக்கணும், ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிக்கும் போது ஒரு பயம் இருக்கணும், ஒரு பக்தி இருக்கணும். பக்தியோடு நம்ம வாழணும். பணிந்து குனிந்து முழங்கால் படியிட்டு அவருடைய நம்ம தேடுகிற ஒரு மனுஷன் நம்ம மாற்றி முச்சில கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ண அவர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும்.